டீ ஷாப் இங்கே இருக்கான்னு தெரியல. ஸோ இந்த இடம் தான் டிக்கெட் கவுண்டர். டீ சாப்பிட்டு மேலே போகலாமா? ஆமாம். அப்படியே நீங்கள் இங்கே ஜாயின் பண்ணிட்டீங்களாங்க? இங்கே வந்து அவர் இங்கேயே உட்காந்து கொஞ்சம் தூரம் தான் நான் ட்ரெக் பண்ணுறது. வரவங்க இப்படி போகணும், போகிறவங்க இப்படி போகணும். இதான் வேலை எனக்கு டெய்லி. வாங்க போவோம். இவ்வளோ தூரம் வந்துட்டு பேசுகிறேன். சேர் தரேன் அதெல்லாம் உட்காந்துட்டேன். டிக்கெட் இங்கே எடுத்துட்டு அங்கே இந்த இடத்துல ஒரு ஷாப் இருக்குது. இந்த ட்ரெக்கிங்கோட இதுக்கப்புறம் தான் ட்ரெக்கிங் எவ்வளோ தூரம் போகணுன்னு தெரியல. உள்ளார டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் போட்டிருக்காங்க. ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி ஏதாச்சும் டீ குடிச்சிட்டு கிளம்புவோம். இந்த இடத்துல ஒரே ஒரு ஷாப் தான் இருக்குது. இவ்வளோ மலைகள் நடையில் 14 கிலோமீட்டர் தென்காசி டு கேரளா அந்த மெயின் ரோட்லேருந்து நம்ம உள்ளார வந்திருக்குங்க. இங்கே இருக்கிற ஒரே ஒரு ஷாப் இது மட்டும்தான். டீ காஃபி உண்டோ? யாராவது எத்தனை டீ எத்தனை காஃபி? எனக்கு ஒரு காஃபி, அவருக்கு ஒரு காஃபி, 2 காஃபி. பாக்கெட் டீ தான் குடிப்பாருல்ல? 4 டீ, 3 காஃபியா? 3 டீ 3 காஃபி. இதான் மிளகு செடி தானே? இதோ இங்கே பாரு. வெத்தலை இல்லைப்பா, அது மிளகு. மிளகு கொடி மரத்தில் இருக்குது, தேக்கு மரம் அது. ஆமாம். டீ வந்துச்சுங்க. இவ்வளோ மலைக்கு மலை, இவ்வளோ டாப்பில் சுட சுட டீ. டீலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்மளோட இந்த ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இதுதான் வந்து டிக்கெட் கவுண்டர் அந்த இடத்துல இருக்குது. அதை எடுத்துகிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா இந்த பக்கம் அப்படியே உள்ளே போகணும். ஸோ இந்த இடத்துல பிளாஸ்டிக் இது எல்லாமே வந்து குப்பை தொட்டி வச்சுருக்கீங்க. உள்ளே எதுவும் கொண்டு போகாதீங்க. இப்போ எனக்கு வந்து ஏஜ் 36. ஆனால் என் மைண்டில் என் ஏஜ் என்னன்னா எனக்கு 25. இதில் எந்த பக்கம் போகணும்னு தெரியலையே. ஓ, வழி போட்டிருக்காங்க எல்லா இடத்துலையும். இந்த அம்புக்கூர் இருக்கும். இதை பார்த்துட்டே வந்து உள்ளே போங்க. எந்த ரூட்டும் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க உள்ள வரப்போ. செம்ம டென்ஷனாக இருக்க போதுங்க இது ட்ரெக்கிங். அன்எக்ஸ்பெக்டடு. இது எல்லாத்துக்கும் ஒரே ரீசன் வந்து என்ன அப்படின்னாக்கா, அந்த ஒரு 2 மரம் ரோட்டில் விழுந்துச்சு. தென்காசி டு கேரளா போகிற ரூட்டே வந்து பிளாக் பண்ணி வச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேலே மரம் வந்து இது பண்ணிட்டுருக்காங்க. கிரெயின்லாம் வர வச்சு கட் பண்ணி அதை எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து நமக்கு டோட்டலாக எல்லா பிளானும் வந்து சேஞ்ச் ஆகிட்டு இப்போ இந்த இடத்துல வந்து நிற்கிறோம் நம்ம. அப்படியே வருவீங்களா? ஃபுல்லாக பாறை பாறையாக இருக்கு. என்ன ஏங்க இந்த இடத்த கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு? இல்லை 500 மீட்டர் தான். ஏய் நல்லா இந்த மரம் வேறு இருக்கிறவங்க பார்த்து வாங்க. இப்போ பாறையில் வச்சுடாதீங்க காலு. கண்ணு கேட்ட தூரம் வழியை காணும். பாறையாவே இருக்கு ஃபுல்லா. கொஞ்ச தூரம் வந்ததுக்கே மூச்சு வாங்குது. காற்று சூப்பராக அடிக்குதுங்க. இந்த பக்கம் ஏறிடும். பாறை வழுக்கு போகுது பார்த்து. ஓ, அந்த பக்கம் என்ன இது? ஆறா? இல்லை பாருங்க எவ்வளோ பெருசாக போகுது. இந்த மொத்த தண்ணிமா ஆராய்ச்சி இது செம்மையாக இருக்குது இந்த வியூ. இல்லை இன்னும் மேலே கிளியராக தெரியும். ஹலோ வாங்க, அங்கே நின்றுட்டீங்க. முடியலையா? அதுலேயும் ஃபுல்லாக தண்ணி இருக்கு. சூப்பராக இருக்குது. இந்த தண்ணியில் பாலவரியாக வருதோ? இதுதான் வந்து உங்களுக்குன்னா டேய் ரகு, டேய் இந்த பக்கம் வாடா. ஏண்டா வா அப்படி ஒன்று வாங்க. அடுத்து நீங்க
ஆத்தல புலி பதிவு இப்போ பாய போது பாருங்க. அப்படியே வந்து டக்குன்னு சைடுல ஏறுவாரு. இது இதுதான் உங்க தக்கா ஓடிட்டல. பண்ணல ப்ரோ. ரிவர் மாதிரி இருக்குங்க. அது பெருசா அவ்வளவு பெருசா இருக்கு. இதுல ஒரு போட்டிங் போனது போகுது ப்ரோ இங்கயோ. அமேசான் காட்டுக்குள்ள போற தண்ணி மாதிரி போற ரூட்ரா. அதான் சொன்னாரே பாலாறு. பால் அருவி இதுல இருந்தா வருது தண்ணி. அப்படியா? இதுல எதனா கட் பண்ணி விட்டுருப்பாங்க, அதுல இருந்து வரும். இது மேபி அப்படியே போலாம், அந்த காவேரி மாதிரி எதனா ஒரு ரிவரா இருக்கலாம். கனெக்டிவிட்டி பெருசு ப்ரோ, அப்படியே போயிட்டே இருக்கு ப்ரோ. அந்த இடத்துல ஒரு வியூ பாயிண்ட் இருக்குங்க, சூப்பராக இருக்குது. அந்த இடம் ஃபுல்லாக எல்லாம் சுற்றி மலைகளாக இருக்குது. மலைகள் நடுவில் வந்து ஒரு பெரிய ஆறு மாதிரி வந்து போயிட்டுருக்கு. இதுக்கு மேலே இன்னும் வந்து டிஸ்டன்ஸ் மேலே ஏறி போனால் நமக்கு வியூ பாயிண்ட் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். போகலாங்களா? நம்ம கூட வந்தவங்க எல்லாம் மேலே போயிட்டே இருக்காங்க. காற்றும் சூப்பராக அடிக்குங்க. இன்றைக்கி என்ன ஒரு இதுனாக்கா பார்த்தீங்கன்னா, நமக்கு கிளைமேட் வந்து கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணுது. நல்லா வெயிலாக இருக்குது. அதனால் வந்து எந்த பிரச்சனை இல்லாமல் நம்ம வந்து ட்ராவல் பண்ணிட்டுருக்கோம். பேண்ட்டு கிழிஞ்சிட போகுது, பார்த்து போங்க. எம்மா 2 காலையும் வச்சு எப்படியோ ஒன்று. ஓ, இதான் லாஸ்டா? ஃபைனலி வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். இதுதான் டாப்பு. வந்தாச்சு போயிடலாம். அப்படியே இங்கே போட்டு படுத்தோன்னு வச்சுக்க, செமங்க வேற லெவலு. புளிசோறு கட்டு வந்து சாப்பிட்டுட்டு இப்படியே போடு. புளிசோறு கட்டு வந்து ஒரு பாயை விரிச்சு போட்டு படுத்தோன்னு வச்சுக்க. மஞ்சுமல் பாய்ஸ்ல டேய் உள்ள விந்துட்டு போடா. குட்டி இடம் ப்ரோ இது. அப்படி ஆகணும்னு ஆழமா இருக்கு. இப்போ ஒரு வாடி ஆழம் இல்லை. இது வந்து மஞ்சள் மேலே பாசுன்ற சும்மா சொன்னேன். கயிறு கட்டி இறங்குவோம்லாம் அதை நினைக்காதீங்க. நான் வெளியே கீழே போயிட்டு போஸ்ட் ஆஃபீஸில் சொல்லி டெலிவரி எடுக்க சொல்லுவாங்களே. வந்தாச்சு. மலை வேம்பா? மலை வேம்பா இல்லை மலையாள வேம்பா? மலபார் மீன் போட்டிருக்காங்க. இது ஒரு மீன். ஏ அட்டைப்பூச்சிலாம் இருக்கு போது பார்த்துங்க. மலபார் மீன். பொட்டானிக்கல் நேம் மிலியா திவ்யா. நானே ஃபீல் பண்ணுறேன், இன்னும் 10 வருஷம் முன்னாடி இந்த இடத்தெல்லாம் பார்த்துக்கலாமான்னு. நம்ம ஊர் வேப்பில மாதிரி இல்லைங்க, இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என் பொண்டாட்டியோட வந்திருப்பேன். இதெல்லாம் இது மாதிரி இருக்கு, வேப்ப மரம் மாதிரி இருக்குல்ல, அரச மரத்துல ஒரு நீம் தாங்க. நீம் தானே வேம்புதா? ஆஹா, இது மாதிரி இருக்கு. அரச மரத்துல வருவோம். நம்ம ஊர்ல தான் இப்படி இருக்கும். நம்ம ஊர்ல வந்து அது இலைய வேற ஷேப்ல இருக்கும். இது பெருசா இருக்கு பாருங்க. டேஸ்ட் பண்ணி பாருங்க. இது இல்ல, கீழே இது இல்ல, மேல இருக்கு பாருங்க. அதுதான் கொஞ்சம் பெருசா வருது. அதுதான் ஃபைனலி வந்தாச்சுங்க. இந்த இடத்துல ஒரு டவர் வச்சுருக்காங்க. என்ன டவர் தெரியாது, மலையாளம் தெரிஞ்சால் படித்து கொள்ளுங்க. இது என்னன்னு செந்தூர்னி டிக்கெட் ஜி டிக்கெட் யார்கிட்ட இருக்கு? ஐ லவ் செந்தூர்னி. இதில் லவ் மட்டும் யாரும் எடுத்துருக்காங்க. ஆனால் நிஜமாவே சூப்பர் பிளேஸுங்க. வியூஸ் மட்டும் பாருங்கள் மக்களே. இந்த இடம் வந்து நமக்கு நிஜமாவே வந்து ஒரு அன்பிளான்டு ட்ரிப்புன்னு சொல்ல, அன்பிளான்டு லொக்கேஷன் இந்த இடத்துக்கு வர்றது. நிஜமாவே வந்து ரொம்பவே சூப்பரான பிளேஸ். இதெல்லாம் பாருங்கள், இந்த பிச்சாவரத்தில் வந்து அந்த இந்த காடு இருக்குல்ல, அலையாத்தி காடுகள் உள்ளார போட்டிங் போகுமே, அந்த மாதிரி அங்கங்கே வந்து திட்டாக வந்து இது மாதிரி இருக்குது. ஒரு ஆற்றுக்குள்ளே அப்படி நிறைய மரங்கள்லாம் இருக்குது. செம்ம வியூ லொக்கேஷன் அது. அந்த இடத்துல வந்து ஒரு யானை கூட்டம் இருக்குங்க. ஒரு 4-5 யானைக்கு மேலே இருக்குது. கண்டிப்பாக இந்த கேமரா உங்களுக்கு தெரியாது, பட் நான் நல்லா பார்த்துருக்கேன் அந்த ஏரியா. ஆனால் உங்களை எடுத்து ட்ரை பண்ணலாம். இதில் ஒரு சிலர் இங்கேருந்து பார்த்தாலே ஒன்றும் தெரியல. அது மூவ் ஆகுதா? மூவ் ஆகுது, மூவ் போயிட்டு இருக்கு. 3 யானை கரெக்டா? 3 ஒரு குட்டி யானை. அது ஒரு ஃப்ரெண்டில் குட்டி இருக்கு. அது யானை இதுவா? இந்த இடத்துல போட்டிங் விட்டால் சூப்பராக இருக்குங்க. அங்கே உண்டு. எங்கே? போட்டு இதோட ஏஜ் இல்லையா? அது என்ன பிளேஸு?
தென்மலை. ஓ தென்மலை அந்த அது உள்ளார போட்டிங். ஓ இதில் தான் வருவாங்களா அது? ஓகே. வர மாட்டாங்க. ஆ ஏறி பட்டிக்கிடுவாங்க. நாங்கள் அங்கே தான் போகலான்னு பிளான் பண்ணோம். அங்கே தான் பிளான் இன்னைக்கு எல்லாம் வந்து டிராஃபிக். ஓ அந்த போட்டிங் இதில் தான் வருவாங்களா? ஓ ஆமாம், ஒரு போட்டிங் போகுது. அதுவும் அது கிட்ட ஸோ நீங்கள் யாருன்னா வந்து தென்காசி டூரை வந்து பிளான் பண்ணிங்கன்னு வச்சுக்கோ. இது வந்து கேரளா பார்டர் தாங்க. தமிழ்நாடு பார்டரு அந்த கேரளாவோட ஸ்டார்டிங்லேயே வந்து இந்த பிளேசஸ்லாம் இருக்குது. ஃபஸ்ட் வந்து பாலருவி ஃபால்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பாலருவிக்கு முன்னாடியே வந்து இந்த இடத்துல இந்த செந்தூர் ஈக்கோ டூரிசம், செந்தூர்னி ஈக்கோ டூரிசம் இதுக்குள்ளார வந்து இந்த மாதிரி ஒரு வியூ பண்ண செம்மையாக இருக்குது இந்த இடம். இதுக்கு மேலேயும் ஒரு இருக்குங்க. ஸ்டெப்ஸ் ஏறி போய்ட்டு மேலே போனால் அங்கே இன்னும் கொஞ்சம் நமக்கு ஹைட்டாக வந்து நல்லா தெரியுன்னு இருக்குது. இது ஃபுல்லாக வந்து டீப் ஃபாரஸ்ட் அப்படின்றதால வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வனவிடங்களாக இருக்குது. கீழே வந்து நம்ம அந்த இடத்துல வந்து யானைகள்லாம் வந்து பார்த்தோம். இதுக்கு மேலேயும் நம்ம போய்ட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸ்டெப்ஸ் தங்குமா முன்னாடி? வந்தாச்சுங்க. காற்று சூப்பராக அடிக்குது இந்த இடம். யானை தெரியுதா இப்போ? ஆமாம், இப்போ நல்லா தெரியுது. ஃபுல் ஜூமில் தான் இருக்குது, ஆனால் வந்து தெரிய மாட்டேங்குது. இந்த இடத்துல இருக்குங்க யானை. ஒரு 5-6 யானைக்கு மேலே இருக்குது. 3-4 பெரிய யானை, 2 குட்டி யானை, 6 இருக்குது மொத்தம். அந்த காலம் நல்லா டெலிஃபுட் இந்த போர்டிங்கில் வந்து அந்த லவ் சிம்பிள் யாரையும் எடுத்துகிட்டு இருக்காங்க. பட் நிஜமாவே வந்து சூப்பரான ஒர்த்தான பிளேஸ். கடவுள் எப்படி படைச்சிருக்காங்க? வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி ஹிமாலயத்துக்கு முன்னாடியே வருவாங்க. இடம் இருக்குங்க. அப்படியே ஜாலியாக உட்காந்து இந்த நேச்சுரல் வியூஸ் வந்து என்ஜாய் பண்ணலாம். சூப்பராக குற்றாலம் வந்து குற்றாலத்தை திருச்சி குற்றாலம் மட்டும் தான் போகலாம். வெறும் சிப்ஸ் அல்லோ போட்டவே இல்லை வீட்டில். தென்காசி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் கரெக்டாக தென்காசி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் தான். வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க. இங்கேருந்து வியூஸ் பாருங்க. அந்த கரையோட அந்த கரை அங்கேருந்து ஏழை வந்து தள்ளி போயிட்டு இருக்குங்க, மூவ் ஆகிட்டு இருக்கு. காற்று வந்து சூப்பராக அடிக்குதுங்க, செம்ம காற்று. நம்ம ப்ரீவியஸ் விழாக்கில் வந்து நம்ம தென்காசியில் இருக்கிற அந்த திருமலை முருகர் கோயிலுக்கு போயிருந்தோம்ல, அந்த இடத்துல அடித்த காற்று அந்த அளவுக்கு வந்து இந்த இடத்துலையும் காற்று அடிக்குது. செம்மையாக இருக்குங்க வீ. இங்கே கூட காலேஜ் அந்த மாதிரி ஏன்னா மக்களே ரெடியா தென்காசினா கண்டிப்பாக இந்த பிளேஸுக்கு மறக்காம வந்துருக்கேன். ஏன்னா வியூஸு லொக்கேஷன் எல்லாமே வந்து வேறு லெவலில் இருக்குது. மாதிரி ப்ரோ அது அதெல்லாம் எப்படின்னு இது போனாலே நார்மலாக நான் போகிறோம்ல போனாலே இப்போ பேராசிட்டமல், ஜீரோடாலு, தைலம் ஸ்பீடுன்னா எல்லாமே வச்சுருக்காங்க. எஸ், நம்ம இந்த இடத்துல வந்து சூப்பராக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா வந்து வியூஸ்லாம் என்ஜாய் பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து இந்த இடத்துலேருந்து கிளம்ப வேண்டிய டைம் வந்துச்சுங்க. ஸோ இங்கேருந்து நம்ம கிளம்பி போகலாம். ஏன்னா நம்ம ஈவினிங் வந்து ட்ரெயின் 7 o'clock ட்ரெயின் தென்காசியிலேருந்து. ஸோ இங்கேருந்து கிளம்பி போயிட்டு நம்ம இதுக்கப்புறம் வேறு பிளேஸ் போக முடியுமான்னு தெரியல. ஸோ இது மேலே இருக்கிற டைம் பொறுத்து தான் நம்ம வந்து மற்ற பிளான்ஸு. ஸோ இங்கேருந்து கிளம்பலாமா? ஃபைனலாக வந்து இந்த வியூஸுக்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு எங்கேருந்து சூப்பராக கிளம்பணும். செம்ம வியூங்க அந்த லொக்கேஷன்ஸ். இங்கேருந்து கிளம்பவே டைம் இல்லை, இது கிளம்பவே வந்து மனசு வரல. பட் என்ன பண்ணுறது, வாழ்க்கையில் வந்து எல்லாம் நினைக்கிறபடியே நடப்பதும் இல்லை. சரி கிளம்பும்.
கீழே வந்தாச்சுங்க. இங்கேருந்து நம்ம மறுபடியும் இப்போது நம்ம வந்தல ட்ரெக் பண்ணி வந்தோம்ல அந்த பிளேஸ் தான். இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி வந்து இந்த வெள்ளிங்கிரி, பருவதமலை இதெல்லாம் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி வந்து பாறைகள்லாம் வந்து நிறைய, அதுக்கு நடுவில் வந்து நீங்கள் மேலே ஏறி மலை ஏறி போய் சிவனை தரிசனம் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த இடத்துல நீங்கள் இந்த பாறைகள் நடுவில் மலை ஏறி வந்தாக்கா நீங்கள் சிவனை பார்க்க முடியாது. இயற்கை என்னும் கடவுளோட அந்த அற்புதமான அழகான வியூஸை நீங்கள் வந்து பார்க்க முடியும். ரொம்பவே கொஞ்சம் ஷார்ட் டிஸ்டன்ஸ் தாங்க. ரொம்ப தூரம் வந்து நம்ம ட்ரெக் பண்ணி போகிற மாதிரிலாம் வந்து இல்லை. கீழே வந்து நீங்கள் அந்த ஜீப் வரைக்கும் வந்தெல்லாம் வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு அங்கேருந்து ஒரு 500 மீட்டர் அந்த ரேஞ்சு தான். 500 மீட்டர் கூட வராது, அதுக்கும் கம்மியாக தான் இருக்கும். இப்போ ஃப்ரெண்ட் போஸ் கொடுத்துனுக்கார். மான்கரத்தே போஸா? மான்கரத்தை போஸ். இது வந்து வேற போஸ். மான்கரத்தை போஸ் இல்லை. பார்த்து வாங்க போகலாம். மாடி மாறி என்ன அந்த பக்கம் போயிட்டீங்க தனியாக? பூச்சிகள் சத்தம்லாம் கேட்குதா உங்களுக்கு? வெறும் காற்று, பூச்சிகள், இந்த இயற்கையோட அட்மாஸ்பியரில் நம்ம சென்னை லைஃப்பில் வந்து இவ்வளோ வருஷம் நடுவே ஜாப்லாம் வந்து ஒர்க் பண்ணிவிட்டு 5 நாள் 6 நாள் வந்து டெய்லி ஆஃபீஸ் ஒர்க் டென்ஷனில் இருக்கிறவங்களாம் வந்து இந்த மாதிரி இயற்கையோடு வந்து கொஞ்ச நாள் நீங்கள் டென்ஷன் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கும். நல்லா வந்து நம்மளுடைய உடம்புக்கும் மனதுக்கும் ஒரு ஆரோக்கியமான விஷயமா இருக்கும். நேற்று ஃபுல்லாக வந்து உடம்புக்கு ஆரோக்கியமாக ஃபால்ஸில் வந்து குளித்தோம். 2-3 ஃபால்ஸில். இன்றைக்கி மனசுக்கு ஆரோக்கியமாக இந்த மாதிரி சூப்பரான வியூ பாயிண்ட்டை வந்து எதுவும் பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் நம்மளுடைய பாடி இன்னும் 2-3 மாதம் தாங்கும். ஜஸ்ட் வந்து ட்ரெக்கிங் வந்து வெறும் 5 மினிட்ஸ் தாங்க ஆகுது உங்களுக்கு. ஒரு 5 நிமிஷத்தில் வந்து நீங்கள் மேலே அந்த வியூ பாயிண்ட்டுக்கு போயிடலாம். ரொம்ப தூரம் வந்து கஷ்டப்பட்டு பயப்பட்டுலாம் வந்து நீங்கள் வராமல் இருந்துட்டாதீங்க. கண்டிப்பாக செம்ம ஒர்த்தான பிளேஸ். வந்தாச்சு. இதுதான் நம்ம டிக்கெட் எடுத்த இடம். சார்ஜ் 1500 ப்ரோ. 1500 இல்லை கேஷ்? ஃபைனலாக நம்மளுடைய இந்த ஜீப் சஃபாரி வந்து முடிஞ்சிச்சுங்க. நீங்கள் இந்த இடத்துல வந்தீங்கன்னாக்கா, தென்காசி வந்தீங்கன்னா இந்த கண்டிப்பாக இந்த ரோஸ்மலா வியூ பாயிண்ட் ட்ரெக்கிங் வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த இதோட காண்டாக்ட் நம்பர் வந்து இந்த இடத்துல ஜீப்லேயே இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் வந்தீங்க, இந்த என்னோடய ப்ரீவியஸாக 2 வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ரோஸ்மலா வியூ பாயிண்ட் ட்ரெக்கிங்கும் இந்த ஜீப் சஃபாரி. உங்களுக்கு வந்து இந்த இடத்துல போகணும், சஃபாரி வந்து போகணும் அப்படின்னாக்கா இப்போ இந்த இந்த காண்டாக்ட் நம்பரை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. 1500 தான் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க அந்த இதுக்கு. ரொம்ப சூப்பரான ரொம்ப ஒர்க்கையான பிளேஸுங்க இந்த ஜீப் சஃபாரி ஆகட்டும், இல்லை அதுக்கு முன்னாடி வந்து நம்ம மேலே போன அந்த வியூ பாயிண்ட் ஆகட்டும், ரெண்டுமே வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ஜர்னி. கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சர் ட்ரெக்கிங் ப்ளஸ் ஒரு சூப்பரான வியூ பாயிண்ட்டை வந்து இது வரைக்கும் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணதில்லை. இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலில் வருது. ஸோ நீங்கள் இந்த வீடியோ வந்து பார்த்து பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் நான் உங்களை எல்லாரையும் வந்து இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேங்க. அண்டில் தென் பாய் ஃப்ரம் கார்த்திக். பாய் மக்களே, பாய்.